அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீனத்தில் காசாவில் நடந்து கொண்டிருக்கின்ற போர் அல்லது பாலஸ்தீனை மீட்கின்ற முயற்சி 742வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 742வது நாளில் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது 3 லட்சம் காசாவை சேர்ந்த குழந்தைகள் நேற்றிலிருந்து உருவாவினுடைய பள்ளிக்கூடங்களில் கல்வி கற்க தொடங்கியிருக்கிறார்கள். 8000 ஆசிரியர்களை தயாராக வைத்திருக்கிறோம் என்று நேற்று அறிக்கை விட்ட உருவா, யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சி, இன்று 3 லட்சம் குழந்தைகள் இடிபாடுகளுக்கு இடையே நாங்கள் சீர் செய்து வைத்திருக்கின்ற சின்ன சின்ன வகுப்புகளில் காசா முழுவதும் தங்களுடைய கல்வியை கற்க வந்தார்கள் என்ற விஷுவல்ஸையும் வெளியே விட்டிருக்கிறார்கள். இது ஒரு சந்தோஷமான செய்தி. மொத்தம் 7 லட்சம் குழந்தைகள் அங்கே கல்வி பெற வேண்டும், இறந்தவர்கள் போக. அடுத்து இன்று ரஃபா கிராசிங்கை நான் ஓப்பன் பண்ணுவேன், திறப்பேன் என்று சொன்ன இஸ்ரேல் அதை நாளை தான் திறப்பேன் என்று அறிக்கை விட்டு இருக்கிறது. இப்பொழுது இருக்கின்ற நிலையில் ரஃபா ஓப்பன் ஆகிறதா இல்லையாங்கிறத பற்றி கேள்வி இல்லை. ஏனென்று சொன்னால் பிஸ்புகம் என்று சொல்லக்கூடிய காசா வளாகத்தில் உள்ள ஒரு திறப்பு, அதாவது முதலில் அக்டோபர் 7, 2023 போராளிகள் சென்று ஹாஸ்டேஜஸ் என்று சொல்லக்கூடிய அழைத்து வரப்பட்டவர்கள் உள்ள இடம், அந்த இடத்தில் திறப்பு பெரிதாகவே இருக்கிறது. அதன் வழியாக உணவுப் பொருட்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அபு கரீம் சலீம் வழியாக உணவுப் பொருட்கள் வந்து கொண்டிருக்கிறது. சிக்கின் வழியாக உணவுப் பொருள் வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது உருவா யுனிசெஃப் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், குவான்டிட்டி பரவாயில்லை, ஆனால் குவாலிட்டி வேண்டும், தரமான உணவை இனிமே நாம் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்ற அளவில் அது போய்கொண்டிருக்கிறது. இதல்லாமல் பல தனியார் நிறுவனங்கள் உள்ளே புகுந்து உணவுப் பொருட்களை கொண்டு வருவதும் அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதும் என தொடங்கிவிட்டார்கள். ஆக இது ஒரு மிகப்பெரிய அளவில் காசாவில் ஒரு புனரமைப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. பள்ளிவாசல்கள் நிரம்பி வழிகின்றன, காலை தொழுகையில் இருந்து இஷா தொழுகை வரைக்கும். ஆக இந்த ரஃபா கிராசிங் திறந்தால் என்ன, திறக்காவிட்டால் என்ன என்று ஆகிவிட்டது. ஆனால் அது திறந்தால் இருவழிச்சாலையாக ஆகின்ற போது எகிப்துக்குள்ளால் போய் மக்கள் பொருட்களை வாங்கி வந்து இங்கு வியாபாரம் செய்யவும், உணவுப் பொருட்களை மற்றவர்களுக்கு கொண்டு கொடுக்கவும் அது பெரிய அளவில் உதவி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த நெத்தன்யாஹூ எங்களை ஏமாற்றி விட்டான் என்று அமெரிக்காவின் சார்பில் இஸ்ரேலுக்கு வர இருக்கின்ற விட்காஃப், ட்ரம்புடைய மருமகன், அவர்தான் ஸ்பெஷல் செக்யூரிட்டி ஆஃபீஸராம், ஜரீத் குஷார் என்ற யூதன், இவர்கள் 2 பேரும் வந்திருக்கிறார்கள். இப்போ சில பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்ததில், கர்த்தரை தாக்கியதில் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை, ஒரு மிகப்பெரிய துரோகத்தை நெத்தன்யாஹூ செய்தார். இப்பொழுது போர் நிறுத்தத்தையும் அவர் வழிமறிப்பதற்கு பல யுக்திகளை கையாளுவதை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். போர் நிறுத்தம் நடந்த இந்த 10வது நாளில் 143 சீஸ்ஃபயர் வயலேஷன்ஸ், போர் நிறுத்த மீறல்களை இஸ்ரேல் செய்திருக்கிறது. 34 பேரை கொலை ஷஹீதாகி இருக்கிறது. நேற்று வாகனங்களில் அல் ஜெய்தூன் பக்கம் போய்கொண்டிருந்த ஒரு வாகனத்தை தாக்கியதில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 11 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள். ஹமாஸ் இதை கண்டித்தோடு மட்டுமல்லாமல், மீண்டும் போர் செய்வது எங்களுக்கு ஒன்றும் புதிதானது அல்ல, உங்களை ஆயுத ரீதியாகத்தான் காசா விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இடையே, நமக்கு தெரிந்து இது நம்மளுடைய சொந்த கமெண்ட், அவர்களுக்கு இடையே ஒரு சின்ன சிந்தனை இருக்கும். அது என்னவென்று சொன்னால், இப்பொழுது ஆசுவாசமாக மக்களுக்கு உணவு வந்து கொண்டு இருக்கிறது, பட்டினி சாவுகள் குறைந்து கொண்டு இருக்கின்றன, பேக்கரிஸ் வேலை செய்ய தொடங்கி இருக்கின்றன, சில மருத்துவமனைகளும் கூட உயிர் பெற்று எழுகின்றன. இந்த நிலையில்
ஒரு பெரிய எதிர்த்தாக்குதல் தேவையா என்பதை அவர்கள் நினைத்திருக்கலாம். ஏனென்று சொன்னால் நேற்று எதிரே தாக்கி ஒரு டேங்கையும் பல இஸ்ரேலிய இராணுவத்தினரையும் பணமாக ஆக்கினார்கள். ஆனால் நத்யான்ஹூ லெபனானில் என்ன செய்து கொண்டு இருக்கிறானோ, போர் நிறுத்தம் வந்த நவம்பர் 27, 2024 இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவன் லெபனானை தாக்குவதை நிறுத்தவில்லை. அதே போல காசாவிலும் ஏதாவது ஒரு நாளைக்கு ஒருவரையோ 2 முறையோ கொலை செய்வதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறான். இதை இந்த அமெரிக்காவில் இருந்து வந்த விட்காஃபும் ட்ரம்பினுடைய மருமகனும் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவன் போர் நிறுத்தத்தை மீறுவது போலவே இருக்கிறான் என்று பாலஸ்தீன கிரானிக்கில் ஒரு செய்தியை சொல்லுகிறது. அது என்னவென்று சொன்னால், வார் வில் கண்டினியூ என்றுதான் தன்னுடைய மக்களிடம், தன்னுடைய அமைச்சரகத்தில் தனக்கு துணையாக இருக்கின்ற கட்சிகளிடம் நத்யான்ஹூ சொல்லிக் கொண்டு இருக்கிறான், யுத்தம் தொடரும் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று. அதனால் ஹமாஸ் போராளிகள் தயாராகவே இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு கிடைத்திருக்கிற ஆசுவாசத்தில் அவர் நிறைய ரிக்ரூட்மெண்ட்டையும் பண்ணுகிறார்கள் என்று புறவழி செய்திகள் நமக்கு சொல்லுகின்றன. ஆக இது ஒரு கிடைக்கின்ற வாய்ப்பை எல்லா விதத்திலும் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் புத்திசாலித்தனம். அந்த வகையில் உணவுப் பொருட்கள் வந்து கொண்டு இருப்பதையும், ஓரளவுக்கு மருந்துகளும் எரிபொருள்களும் வந்து கொண்டு இருப்பதையும், தன்னார்வ குழுக்கள் உள்ளே புகுந்து நிறைய சேவைகளை செய்வதையும் வீணாக தடுத்துவிடக்கூடாது என்ற ஒரு நிலை இருக்கிறது. இதில் எத்தனை நாள் நாம் கெயின் பண்ணுறோமோ, எத்தனை நாள் இது தள்ளி போகிறதோ, அத்தனை நாள் காசா மீண்டும் உயிர் பெறும். இப்பொழுது ஒரு அறிக்கையை ஹமாஸ் விட்டு இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், இது இஸ்ரேல் கேட்கிட்ட டெட் பாடிஸ், சடலங்கள், கொலை செய்தது யாரு? இஸ்ரேல். இதில் என்ன பெரிய ஆறுதலான செய்தி என்று சொன்னால், உலகமெங்கும் மக்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள். ட்ரம்புக்கு எதிராக நோ கிங்ஸ், நோ கிங்டம், வி நீடு டெமோக்ரஸி என்ற ஒரு போராட்டம் நேற்று ஐரோப்பாவை உலுக்கி இருக்கிறது. பெர்லின், லண்டன், நியூயார்க் ஆகிய இடங்களில் மன்னராட்சி வேண்டாம், மக்களாட்சி தான் வேண்டும் என்று ட்ரம்புக்கு எதிராக, ட்ரம்பை அசிங்கப்படுத்தக்கூடிய நிலையிலே கேரிகேச்சர் எல்லாம் போட்டு, அதை கார்ட்டூன்கள் எல்லாம் போட்டு அவர்கள் பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். இந்த போராட்டத்தின் நடுவிலேயும் எந்த தன்னுடைய மக்களை, அதாவது அழைத்து செல்லப்பட்டவர்களை கொலை செய்துவிட்டு அந்த மக்களை வைத்து இப்பொழுது காசா போர் நிறுத்தத்துக்கு இடையூறு கொடுத்து கொண்டிருக்கின்ற இஸ்ரேல் அழிக்கப்பட வேண்டும், அது உலக வரைபடத்தில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற கோஷம் விழுந்திருக்கிறது. இப்போ தனி பாலஸ்தீனம் கேட்டது போய் இஸ்ரேல் இருக்கக்கூடாது என்ற முடிவுக்கு உலக மக்கள் வந்திருக்கிறார்கள். ஆக அவன் எந்த பிணத்தை வைத்து இந்த அரசியல் நடத்த வேண்டும் என்று பார்க்கிறானோ, அந்த பிணம் அவனாகவே உருவாக்கப்பட்டது. அவன் இஸ்ரேலில் குண்டு போட்ட போது அழிந்தது என்பது மக்களிடத்திலே நாட்கள் போக போக வந்து கொண்டு இருக்கிறது. இது இன்டென்ஷனலா வேண்டுமுன்னே செய்யறையில தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்க அறிக்கையில சொல்றாங்க, இந்த நீ கேட்கிற பிணங்கள்லாம் எங்க இருக்குன்னா 7 மாடி பில்டிங்கு கீழே, அதுவும் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறதுனா வெடிக்காத குண்டுகள் நிறைய கிடக்கக்கூடிய இடங்கள்ல இருக்குது. அதை தோண்டி எடுக்கிறது மிகவும் கஷ்டம்னு இப்போ எகிப்திலிருந்து சில ராட்சச இயந்திரங்கள் வந்திருப்பதாகவும் அவர்கள் தேடுவதாகவும் ஒரு 10-12 பாடி கிடச்சிருக்கு, அதை கொடுத்துருக்காங்க. அவனும் ஒத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு பகரமாக 120 இஸ்ரேலில் இருந்த பாலஸ்தீன பிணங்களை கொடுத்திருக்கிறான். அந்த பிணங்கள் எல்லாம் கிட்னி திருடப்பட்டிருக்கிறது. சில அதே மாதிரி கண்ணு போன்றவை நோண்டப்பட்டிருக்கின்றன. கைகளை கட்டி சுட்டதும், சித்திரவதை செய்ததும், நாய்களை ஏவி கடிய விட்டதும், போதுமான அளவுக்கு மருத்துவ உதவி இல்லாமல் இறந்தவர்களுடைய எண்ணிக்கையும் இருக்கிறது. அதை ஒரு போர்க்குற்றம் என்று பல ஏஜென்சிஸ், குறிப்பாக டாக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ், மிடில் ஈஸ்ட் மானிட்டரிங் ஏஜென்சி போன்ற பல நிறுவனங்கள் இதையும் போர்க்குற்றம் என்று ஆவணங்களை தயாரித்து கொண்டிருக்கின்றன. இந்த பின்னணியில்தான் நத்யான்ஹூவும் அவனுடைய முன்னாள் இராணுவ அமைச்சர் தளபதி ஜோ கேலண்டும் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஐசிசி பிடிவாரண்டை, போர்க்குற்றவாளி என்ற பிடிவாரண்டை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் ஐசிசிக்கு விண்ணப்பித்ததை தூக்கி வெளியே வீசிவிட்டார்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, உன்னை கைது செய்ய ஆகும் என்று. அடுத்தது நம்ம மேற்கரைக்கு வந்தோம் என்று சொன்னால், மேற்கரையில் நேற்று ஜெனீன்ல சாரா அல் குட்ஸு, ஐடிஎஃப் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலிய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், அதாவது இஸ்ரேலிய இராணுவத்தை அடித்து விரட்டி இருக்கிறார்கள்.
பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள். முதலாக அங்கேயும் இஸ்ரேலிய இராணுவத்தின் பிணம் விழ தொடங்கிவிட்டது. நேற்று ஒரு செய்தி இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட தொடங்கி உடனேயே கேக் ஆர்டர் போட்டான். இந்த காசா யுத்தத்தில் குறையாமல் 20,000 இஸ்ரேலிய இராணுவத்தினர் இழந்திருப்பார்கள் என்ற செய்தி அரசல் புரசலாக வெளியே வந்தது. உடனேயே இந்த மாதிரி செய்திகளை போடக்கூடாது, ஹமாஸுக்கு உற்சாகம் வந்து விடும் என்று அதை தடுத்து விட்டான். இப்போ ஜெனீன்ல நேற்று ஜெனீன் பட்டாலியன், ஜெனீன் யூனிட் ஆஃப் அல் குத்ஸே நேற்று தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அவன் பெத்லஹேம்ல, நிபுலஸ்ல இங்கெல்லாம் குழந்தைகளை கைது செய்வதும் பெண்களை கைது செய்வதுமாக கைது செய்து கொண்டு இருக்கிறான். சாரா அல் குத்ஸ் நிபுலஸ்ல ஒரு ஏபிசி ஆர்ம்டு பர்சனல் கேரியரை அடித்ததாக சொல்றாங்க. அப்ப நேற்று ஒரு 8 தாக்குதலை இஸ்ரேலிய இராணுவத்தின் மீது அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். ஆக மேற்கரையிலும் முழுமையான ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. பாலஸ்தீன் அதாரிட்டிக்கு கீழே இருந்த பல சகோதரர்கள் வந்து ஹமாஸோடு இணைந்து விட்டார்கள். நான் சொன்ன ஜயீர் ஜப்ருதீன் வந்து ஹமாஸோட இன்சார்ஜா, அவரை வந்து அல் குத்ஸ் ஏரியாவுக்கு அல்லது மேற்கரைக்கு அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். அவர் அங்கு சென்றவுடன் இந்த போரை தொடங்கி இருக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக மேற்கரையில ஒரு காசா போன்ற ஒரு குரூரமான யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனுடைய இதர விளக்கங்களை நாம் ஏற்கனவே பேசிவிட்டோம். அடுத்தது இந்த ஹூத்திஸை பொறுத்த வரைக்கும் நேற்று அவர்கள் மெடிட்டரேனியன் கடலில் அவர்களுடைய ஹுதைதா ஏர்போர்ட்டுக்கு, ஹுதைதா துறைமுகத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பிரிட்டிஷ் கப்பலை தாக்கி இருக்கிறார்கள். பிரிட்டிஷ் மேரிடைம் செக்யூரிட்டி கம்பெனி வந்து இதை சொல்லி இருக்கிறது. நேரடியாக அன்சாருல்லா பொறுப்பேற்றதாக தெரியவில்லை. ஆனால் பிற ஊடகங்கள் அன்சாருல்லா அங்கு ஒரு இராணுவ தலைவர் கொலை செய்யப்பட்டதற்காக பழிவாங்க தொடங்கி இருக்கிறார்கள் என்று தெரிகிறது. அவர்கள் ரெட்சி பிளாக்கேட் இல்லை, ரெட்சியில் வரக்கூடிய இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய கப்பல்களை மீண்டும் தாக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது. அவர்கள் நேரடியாக சொல்லவில்லை. அடுத்தது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள்கொடையாக யமனில் தங்க சுரங்கம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பல ஆண்டுகளாக காப்பரும், அதாவது பித்தளையும், அது போன்ற உலோகங்களுக்காக தோண்டப்பட்ட ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன், ஒரு அகழ்வாராய்ச்சியில் டெய்ஸ் என்ற இடத்துக்கு பக்கத்தில் மிக நீளமான ஒரு தங்க சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 283 பில்லியன் அளவுக்கு, பில்லியன் குபிக் ஃபீட் அளவுக்கு ஈரானிலே ஒரு ஆயுத இயற்கை வாயு இது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களுக்கு மிகப்பெரிய அறுக்குடையாக இருந்தது. இப்பொழுது ஏமன், இதை நம்ம அவர்கள் குறிப்பிடும்போது, ஏமன் காசா மக்களுக்கு துணை நிற்போம், என்றும் துணை நிற்போம் என்று கொடுத்த உறுதிக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அருள் என்று பேச தொடங்கிவிட்டார்கள். ஒரு கோல்டன் மைன் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆக இப்படி இந்த போர் நிறுத்தம், நான் ஏற்கனவே சொன்னது போல காசாவில் நித்திய கண்டம் பூரண ஆயுசு என்று போய்கொண்டு இருக்கிறது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தொடங்குவதற்காகத்தான் விட்காஃபும் ட்ரம்புடைய மருமகனும் வந்ததாக சொல்லுகிறார்கள். ஆனால் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், ரொம்ப சிக்கல் நிறைந்ததாக இருக்கும். காசாவிலிருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேற வேண்டும். ஹமாஸோடைய ஆயுதங்களை என்ன செய்வது, அதை நேற்று நம்ம வெளியிட்ட ஒரு அறிக்கை, ரோனன் பெர்க்மான் சொன்ன அறிக்கையில் அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், காசாவில் நாங்கள் ஆயுதத்தை கீழே வைப்போம், அது போராளிகள் அற்ற பூமியாக இருக்கும் என்பது ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்படவில்லை, ஹமாஸு கையெழுத்தும் போடவில்லை என்று சொல்லியிருந்தார். ஆனால் ஹமாஸ் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், காசாவில் ஒரு சூப்பர்வைசிங் கமிட்டி, அதாவது அவர்கள் என்ன பெயர் சொல்லுகிறார்கள் என்றனா சப்போர்ட்டிங் கமிட்டி ஒன்று காசாவில் உள்ள மக்களை, அதாவது பாலஸ்தீனர்களை கொண்டு உருவாக்கப்பட்டு அது காசாவினுடைய நிர்வாகம் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். காசா மையமாக கொண்டு இந்த ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன் அமையும் போது நாங்கள் எங்களோட ஆயுதங்களை அதனுடைய டிஃபென்ஸுக்கு கொடுப்போம். இதுல இருந்து நாங்க வெளியில போவோம்னு நீங்க நினைக்காங்க. நாங்க அட்மினிஸ்ட்ரேஷனை வேணும்னு கேட்கல. ஆனால் ஒரு யார் காசாவை நிர்வகிப்பது என்கின்ற வகையில் மக்களுடைய கருத்துக்களை கேட்பீர்கள் என்று சொன்னால், நாங்களும் அதில் எங்களுக்காகவும் நீங்கள் பரிந்துரைங்கள் என்று கேட்கின்ற உரிமையை வைத்திருப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக வெளிநாட்டு ஃபோர்ஸ் வரும்,
ஆனால் அது உள்நாட்டு விவகாரத்தில் தலையிடாது என்று ட்ரம்ப் ஏற்கனவே ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் என்பது நான் ஏற்கனவே உங்களிடத்திலே சொன்னேன். அதே போல இந்த 2வது கட்ட பேச்சுவார்த்தையில் இஸ்ரேல் முழுதாக காசாவில் இருந்து வெளியேற வேண்டும். நிறைய சேனல்கள் இப்போ செய்தியை போடும்போது காசா த ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன் என்று போடுகிறார்கள். பாலஸ்தீன நாட்டில் காசா என்று தலைப்பு போட்டு போடுகிறார்கள் காசா செய்திகளை போடுகின்ற போது. ஆக மக்கள் மனதில் இருந்தது மெல்ல மெல்ல நிலத்திலும் தனி பாலஸ்தீனம் வர தொடங்கி இருக்கிறது என்பதை இது காட்டுகிறது. இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாழ்கிறது அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.